ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாப்பாவுக்கு காலேஜுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறம் வீட்டில் மாவு இல்லை, அரிசி உளுந்தெல்லாம் எடுத்து கழுவி ஊற விட்டுட்டு, சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். திரும்பி பார்த்தோன்னா ஒட்டின கோல் ஒரு மூலையில் இருந்தது. 4 நாளாக ஒட்டனை அடிக்க சொல்லி அது அதே இடத்துலையே இருக்குது. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோலை எடுத்து ஒட்டனை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கோல் கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் கையை வச்சிட்டோம், பாதியில் விடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அடித்து முடித்து கூட்டி வாரி கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹஸ்பண்டு கறி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. சரி கொண்டான்னு சொல்லிவிட்டு கறியை எடுத்துகிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து அரிஞ்சு குழம்ப தாளித்து விட்டுட்டேன். இதுக்கு நடுவில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்பயுமே நமக்கு வந்து ஊக்கமும் ஆர்வமும் தரவங்க வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும். எனக்கு இது வரைக்கும் ஊக்கம் தர்றதுக்கு என்னுடைய லைஃப்பில் 4 பேர் இருந்தாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழம்பு கொதிச்சிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு குட்லு பையன் இருக்கிறான். அவனுக்கு கறி வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த கறியை எடுத்துகிட்டு போய் பின்னாடி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அரிசிலாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து குழம்பு கொதிச்சிடுச்சு. அவனுடைய சாப்பாடை அடுப்பில் வச்சுட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி, ஒர்க்கெலாம் முடிஞ்சிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.